இன்றைக்கி தேங்காய் சேர்க்காம சுவையான புதினா துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கைப்பிடி புதினா இலை எடுத்துக்கலாம். ஒரு தேக்கரண்டி உளுந்தம்பருப்பு, ஒரு தேக்கரண்டி கடலைப்பருப்பு, 4 வரமிளகாய், 2 பூண்டு, ஒரு சின்ன சுண்டைக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் சேர்த்து லைட்டாக பொன் முறுவல் வர வரைக்கும் வறுத்துடலாம். இப்போ 2 பல் பூண்டு, கழுவி வச்சுருக்கிற புதினா இலை, சின்ன துண்டு புளி இதையும் சேர்த்து நல்லா அந்த இலை சுரும்புற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ எல்லாம் நல்லா சுருங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு அரை தேக்கரண்டி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதும் மிக்ஸி ஜாரில் 2 மேஜிக்கரண்டி தண்ணி சேர்த்து துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாயை அடுப்பில் வச்சு ஒரு தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரை தேக்கரண்டி கடுகு, சின்ன துண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிப்பை நம்ம எடுத்து வச்சுக்க துவையலில் கலந்துக்கலாம். இப்போ சுவையான மணமான புதினா துவையல் தயார். நன்றி.